திருமந்திரம் பாடல் 24. நிலைத்த பக்தியில் நிலைத்த இறைவன். போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி, தேற்றுமின்னென்றும் சிவனடிக்கே செல்வம். ஆற்றியது என்று மயலுற்ற சிந்தையை, மாற்றிமின்றார் வழி மன்னி நின்றானே. வரி 1. போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி. போற்றிசைத்தும் என்பது துதித்தல், புகழ்ந்தும் என்பது புகழ் பாடுதல். புனிதன் என்பது தூய்மையானவன், சிவபெருமான். அடி என்பது திருவடி. புனிதனான சிவபெருமானின் திருவடியை போற்றியும் புகழ்ந்தும் பாடுங்கள். தூய்மையான இறைவனின் பாதங்களை இடைவிடாது துதித்தல் பக்தியின் முதல் படி. வரி 2. தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம். தேற்றுமின் என்பது தெளிவாக அறிதல், உறுதி செய்தல். என்றும் என்பது எப்போதும். செல்வம் என்பது பணம், பொருள், வளம். நீங்கள் கொண்டுள்ள அனைத்து செல்வங்களையும் சிவனின் திருவடிகளில் தெளிவாக சமர்ப்பியுங்கள். உண்மையான செல்வம் இறைவனிடம் அர்ப்பணிப்பதில் உள்ளது. வரி 3. ஆற்றியது என்று மயலுற்ற சிந்தையை. ஆற்றியது என்பது முடித்தது, நிறைவு செய்தது. மயல் என்பது மயக்கம், குழப்பம். உற்ற என்பது நிறைந்த. சிந்தை என்பது மனம். மயக்கம் நிறைந்த மனதை, குழம்பிய சிந்தனையை விட்டொழித்து தெளிவு பெறுங்கள். மனக்குழப்பத்தை முழுமையாக நீக்குவது ஞானத்தின் தொடக்கம். வரி 4. மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. மாற்றி என்பது மாற்றியவர், மாறுபட்டவர். நின்றார் என்பவர் நின்றவர்கள், நிலைத்திருப்பவர். வழி என்பது பாதை, வாழ்க்கை. மன்னி என்பது நிலையாக, நிரந்தரமாக. தங்கள் மயக்கத்தை மாற்றிக்கொண்ட பக்தர்களின் வழியில் சிவபெருமான் நிலையாக நின்று அருள்புரிகிறான். தெளிவான மனதுடன் இருப்பவர்களிடம் இறைவன் எப்போதும் உரைகிறான். தெளிவான மனதே இறைவனின் நிலையான வாசம் என்பதே இப்பாடலின் மையக் கருத்து. ஓம் நம சிவாய.